சொகுசாக ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சாக்கா பொய்களைத்தான் தெரிஞ்சிக்க முடியும், உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த சொகுசுன்னா ஆடம்பரம் அப்படின்னா பகட்டாக வாழ ஆசை, அதன் மூலம் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது. ஒரு கார் வாங்குகிறோம், அதன் மூலம் மற்றவங்ககிட்ட புகழடைவது. கார் வாங்குறத விட உள்நோக்கம் இருக்கும். ஒரு கார் வாங்குறதுல, ஒரு பெரிய டிவி வாங்குறதுல, வீட்டை பெருசாக கட்டுறதுல, இதிலெல்லாம் உள்நோக்கம் இருக்குது. மற்றவர்கள் நம்மை வியந்து பார்ப்பார்கள், பொறாமைப்படுவார்கள், பிறருக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்த வேண்டும், பிறரை ஏளனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உள்நோக்கம் இந்த மாதிரியான ஆடம்பரம் சொகுசில் இருக்குது. ஆடம்பரமான வாழ்க்கையில் அப்படி ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. பிறரிடம் அமைதியின்மை ஏற்படுத்த வேண்டும், பிறரது மனதில் அமைதியின்மை ஏற்படுத்த வேண்டும், பிறரை இடையூறு செய்ய வேண்டும் என்கிற உள்நோக்கம் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறவரிடம் இருக்கிறது. பிறரை உளவியல் ரீதியாக துன்புறுத்த வேண்டும், பிறர் அமைதியாக வாழக்கூடாது, நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம். பிறரை அவமானப்படுத்த வேண்டும், பெரிய வீடு கட்டணும், 4 பேரை அதில் வேலைக்கு வைக்கணும். அப்போ வேலை பார்க்குறவங்க வீட்டில் வேலை பார்க்குறது ஒரு அவமானமான ஒரு செயல் தானே. வீட்டு வேலை செய்வது என்பது ஒரு தாழ்வான ஒரு தொழில் தான். தொழிலில் எல்லாமே உயர்வான தொழில் கிடையாது. தொழிலில் நிறைய தொழில் தாழ்வான தொழில். அதில் வீட்டு வேலை செய்கிறது ஒரு தாழ்வான தொழில் தான். அதனால் அப்படி அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளையை நீங்கள் யார் வீட்டில் வேலைக்கு போக அனுமதிப்பீங்களா, சம்மதிப்பீங்களா? உங்கள் பிள்ளையை நீங்கள் படிக்க வச்சுட்றீங்க, நாளைக்கு படித்து முடித்த பிறகு உங்கள் பிள்ளை உங்கள் பையனோ பொண்ணோ நாளைக்கு இன்னொரு வீட்டில் போய் வீட்டு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க தானே. ஏன்னா அதை நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீங்க, அதனால தான் அனுமதிக்கணும். அதனால் அந்த வேலைங்கிறது அது தாழ்வானது தான். அப்போ நீங்கள் 4 பேரை உங்கள் வீட்டில் வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அவர்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள் என்றுதான் அதன் பொருள். அவமானப்படுத்துகிறதற்காகவே, பிறரை அவமானப்படுத்துவதற்காகவே நீங்கள் பெரிய வீடு கட்டுறீங்க. பங்களா மாதிரி வீடுகளை ஏன் கட்டுறீங்க? ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் ஏன் வாழ்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்த வேலைக்கு வச்சு அவர்களை அவமானப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும். மனுஷங்களை அந்த மாதிரி கூட நம்ம அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு வச்சு அதன் மூலம் அவர்களை அவமானப்படுத்தி விடக்கூடாது. அந்த அளவுக்கு மனுஷங்களுடைய உணர்வுகளோடு நாம் விளையாடக்கூடாது. அப்போ பெரிய ஆடம்பரமாக வாழ்கிறாங்களே சிலரோட, பெரிய ஆடம்பரமான வீட்டிலலாம் 20 பேர் 30 பேர் வேலை பார்ப்பாங்க. தோட்ட வேலை, அந்த வேலை, வாட்ச்மேன் வேலை, இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு, துணி துவைக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த வேலை, துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. பெரிய சில கோடீஸ்வரங்க வீட்டில் 200-300 பேர் கூட வேலை பார்ப்பாங்க. கார் டிரைவரு அப்படி இப்படின்னு 2-3 காரு, அந்த காருக்கிட்ட அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துட்ருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ வீட்டு வேலை செய்வது ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு, என் வீட்டுக்கு நீ வேலைக்கு வரியா, என் வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய வரியா அப்படின்னு யாரையா நம்ம கேட்குறோன்னா அது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி தான். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, வீட்டு வேலை என்பது அந்தளவுக்கு தாழ்வான வேலை கிடையாது, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் கேட்குறேன், உங்களை யாராவது வீட்டு வேலைக்கு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் ஒரு வேலை இருக்குது செய்வீங்க, வீட்டு வேலை செய்கிறதுக்கு வரீங்களா, எங்கள் வீட்டில் தொடச்சி கூட்டி பெருக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? வரமாட்டீங்க தானே. அது மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுலாம் பிறரை அவமானப்படுத்துகிற. அப்போ பெரிய வீடு கட்டுறவங்களுடைய உள்நோக்கமே என்னவாக இருக்குன்னாக்கா, பிறரை அவமானப்படுத்துவது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. பிறரை அவமானப்படுத்துவது அதுதான் அவருடைய உள்நோக்கம். பிறரை துன்புறுத்த வேண்டும் உளவியல் ரீதியாக, அதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருக்கிறது. ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்கிறவருடைய உள்நோக்கம் என்பது என்னவாக இருக்கிறது என்றால், பிறரை உளவியல் ரீதியாக துன்புறுத்த வேண்டும், பிறரை இடையூறு செய்ய வேண்டும். அதான் குற்றம், அதெல்லாம் சமூக விரோத செயல். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உண்மையை பற்றி யோசிப்பீங்க? உண்மையை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இந்த உலகத்தில் உண்மை எது என்பதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே சமூக விரோத செயலாக இருக்கிறது. பிறரை உளவியல் ரீதியாக இடையூறு செய்வதும் துன்புறுத்துவதுமாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் எப்படி உண்மையை பற்றி சிந்திப்பதற்கு தகுதியானவராக இருக்க முடியும்? பிறரை இடையூறு செய்யக்கூடாது, அப்போ தான் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும். பிறரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்போ தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும். பிறரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது நீங்கள், அப்போ தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும். பிறரை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா, பிறரை உளவியல் ரீதியாக துன்புறுத்தினீர்கள் என்றால், அல்லது நேரடியாகவோ உளவியல் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தினீர்கள் என்றால், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. பொய்களைத்தான் தெரிந்து கொள்வீர்கள், பொய்களைத்தான் உண்மை என்று தெரிந்து கொள்வீர்கள். அதனால்தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்.
ஒரு மனித மூளை வந்து உண்மையை பற்றி சிந்திப்பதற்கு பிறர் வந்து இடையூறு செய்யாத ஒரு தனிமை தேவை. பிறரை இடையூறு செய்யக்கூடாது, பிறரும் நம்மை இடையூறு செய்யக்கூடாது. அப்போ தான் நமது மூளை சுதந்திரமாக சிந்திக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ சுதந்திரமாக இப்போ நான் சிந்திக்கிறேன் அப்படின்னா என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நான் எப்படி சிந்திப்பேன்? எனக்கு அவங்க மேலே கோபம் வரும், அப்படி தானே? ஒரு அவமான உணர்ச்சி வரும், ஒரு கோபம் வரும், பழி உணர்ச்சி வரும். என்னால் சிந்திக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் நான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள பற்றி தான் ரொம்பவும் டயர்டாயிடுவேன். தூக்கம் வராது, கோபம் வரும், இயலாமை அப்படி இப்படின்னு அது எனக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால தான் வந்து அப்போது வந்து என்னால் உண்மையை பற்றி சிந்திக்கவே முடியாது, உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாது, இயற்கையை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ எனக்கு என்ன தேவைன்னா பிறரது இடையூறு இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை தேவை. அப்போ தான் என்னால் சிந்திக்க முடியும். நாமளும் மற்றவங்கள இடையூறு செய்யக்கூடாது, நம்மளையும் மற்றவங்க இடையூறு செய்யக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளால் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். இல்லைனாக்கா நீங்கள் மற்றவங்கள இடையூறு செய்கிறீங்க, உளவியல் ரீதியாக இடையூறு செய்கிறீர்கள். எப்படின்னாக்கா 4 பேர்த்த வேலைக்கு வைக்கிறது மட்டும் கிடையாது, பெரிய வீடு கட்டி 4 பேர் வேலைக்கு வைக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய வசதிகள், ஆடம்பர வசதிகள், காரு, டிவி, அப்படி இப்படின்னு பயங்கர சாப்பாடு, மாமிச உணவு அப்படிலாம் சாப்பிடும்போது அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காதானே? அந்த மாதிரியான வசதி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் அந்த வசதி கிடைக்காது. அவங்கெல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த வயிற்றெரிச்சல் படுவாங்க. அந்த வயிற்றெரிச்சல் அவங்க அமைதியாக வாழ்வது அவர்களால் முடியாது. உங்களை பார்த்து அவங்க அமைதியை இழந்து விடுவார்கள், நிம்மதி இழந்து விடுவார்கள், குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விடும். மனுஷங்க வந்து நல்லவங்களாக இருக்கணும்னா இந்த ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் மக்களுக்கு இந்த பொறாமை உணர்ச்சி, வயிற்றெரிச்சல், அமைதியின்மை இதெல்லாம் வராது. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது பணக்காரங்க, ஏழை, பிச்சைக்காரங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கோடீஸ்வரங்க, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது மனித மனங்களிலிருந்து குறுகிய உணர்ச்சிகள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். மனித மனங்கள் அமைதியாக இருக்காது, கோபம் வரும், ஏக்கம், ஆசை, கவலை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கெட்ட வயிற்றெரிச்சல் வர ஆரம்பிச்சிடும், அமைதியின்மை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மனுஷங்க எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்ந்தால் தான் நல்ல சிந்தனைகள் மனசுலேருந்து உருவாகும். அப்போது இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழ்கிறவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, உள்நோக்கம் மனுஷங்களை கெட்டவங்களாக மாற்றணும். ஆடம்பரமாக சொகுசாக வாழ்கிறவர்கள் வந்து அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னா, மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற மனுஷங்கள்கிட்ட இருந்து கெட்ட உணர்ச்சிகளை உற்பத்தி செய்ய வேண்டும், கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும், கெட்டவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும், அமைதி இழக்கச் செய்ய வேண்டும், வயிற்றெரிச்சலை ஏற்படுத்த வேண்டும், பொறாமைகளை ஏற்படுத்த வேண்டும். அவர்களால் நமது ஆடம்பரமாக வாழ்வதை பார்த்து அவர்களால் பொறுக்க முடியாமல் மனசில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கம். அந்த மாதிரி அதனால் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தாக்கா உங்களால் கண்டிப்பாக உண்மையான வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா மற்றவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக நீங்கள் பொய்யை தான் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிற அத்தனையும் பொய்யாக தான் இருக்கும், உண்மையாகவே இருக்காது. அதனால தான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். பிறரை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறரை எந்த விதத்திலும் சரி, உடல் அளவிலும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, இடையூறு செய்யாத, துன்பங்களை ஏற்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறருடைய கண்களை உறுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறருடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பிறரிடம் பொறாமைகளை ஏற்படுத்தாத, பிறரால் பொறுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து எல்லாருமே நல்லவங்களாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை. எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. இவர் நல்லா இருப்பார், அவர் கெட்டவராக இருப்பார், இவர் வாழாமல் இருப்பார், அவர் வாழாவெட்டியாக இருப்பார், அவர் வாழுவார் ஏகபோகமாக. இப்படி ஏற்றத்தாழ்வுகள். இவர் படிச்சிருப்பார், அவர் படிக்க மாட்டார், இவர் பணக்காரர், அவர் பிச்சைக்காரர், இவருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைய கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது, இவர் வீட்டு வேலையை செய்ய மாட்டார், வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் அவர் வந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் வேலைக்கு வச்சிருப்பார். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் என்பது மனுஷங்களை கெட்டவங்களாக மாற்றிடும். நல்லவங்களாக வாழணுன்னா எல்லாருமே நல்லா வாழ்ந்தால் தான் எல்லாருமே நல்லா வாழணும். அப்போ தான் எல்லோரும் நல்லவங்களாக வாழ்வாங்க. ஒருத்தர் மோசமான வாழ்க்கை, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் மனுஷங்களை குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்து கெட்டவர்களாக அது மாற்றிவிடும். வயிற்றெரிச்சல், பொறாமை, இப்படி கெட்ட உணர்ச்சிகளை உற்பத்தி செய்து அது வந்து ஒரு எதிர்மறையான உணர்ச்சிகளெல்லாம் உற்பத்தி பண்ணி இயலாமைக்குள் மனிதர்களை தள்ளி, மனுஷங்களை தள்ளி
அவங்கள வந்து பலவீனமானவர்களாக மாற்றிவிடும்.